போட்டோஷாப் இந்த மாதிரி கலர் மோட்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அது பார்க்கறதுனா லாஸ்ட்டாக இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஃபோட்டோஷாப் உள்ள சாஃப்ட்வேர் வரக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுங்கிறது அது நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து டூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டூல்ஸ் இது வந்து மூவ் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஸோ ஃபஸ்ட்டு இதான் சோர்ஸு. இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிடும். இந்த லாக் ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் லாக் வேணும்னா இங்கே லாக்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணினா லாக் ஆகிடும். மறுபடியும் கிளிக் பண்ணினா லாக் ஆகிடும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னா இந்த மெயின் சோர்ஸ் இருக்குல்ல இதை நம்ம ஒன்றுமே தொடவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஜே அப்படின்னா டூப்ளிகேட் அந்த லைன் டூப்ளிகேட் ஆயிடும். என்ன இருக்கோ அது அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து சோர்ஸ் அப்படின்னு நேம் போட்டு விசிபிள் ஆஃப் பண்ணிட்டு அதை லாக் பண்ணிடுங்க. எதுவுமே தொடவே கூடாது. லாஸ்டா நம்ம ஒரு வேலை எல்லாமே நம்ம எடிட் பண்ணது வந்து தப்பாயிருச்சு அப்படின்னா இந்த சோர்ஸ் வச்சு தான் நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். ஸோ மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு REFன்னு போட்டுக்கிறேன் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மூவ் டூல்னா இப்போ இந்த மாதிரி எல்லாருமே மூவ் பண்ணுறது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து ரெக்டாங்கிள் மார்க்கிங் டூல். இது வந்து என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா ஸோ இந்த ரெக்டாங்கிள் ரிலேட்டடான ஏதாச்சும் ஒன்று இருக்கு அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா பாருங்க அது மட்டும் கட் ஆயிருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இப்போ இதுல வந்து நிறைய இன்னும் செலக்ஷன் டூல் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்றது டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து லேசர் டூல். ஸோ இது வந்து ஒரு பென்சிலால வரைகிற டூல் மாதிரி. இப்போ இதை நான் இது பண்ற பாருங்க. ஜூம் போய்க்குங்க. இப்போ இந்த மாதிரி செலக்ஷன் டூல் கலந்து ஜூம் போய்க்குங்க. இது கரெக்டா வராது, பட் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி வரேன். இப்போ இந்த டூல் எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு ரஃபா ஒன்று வரைகிறோம், இந்த இதுக்குள்ள சர்க்கிள்குள்ள இருக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்றது இந்த மாதிரி இதெல்லாமே இதுல பண்ணலாம். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஜே அமுத்தி எதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே அமுத்தினீங்கன்னா அதை வந்து நியூ லேயருக்கு எடுத்து அதை மட்டும் தனியா நியூ லேயருக்கு எடுத்துட்டு போய்க்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த மாதிரி தான். மெயின் டூல் வந்து செலக்ஷன் டூலுக்கு இது குயிக் செலக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இது ஒவ்வொன்றா செலக்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ இதெல்லாம் இருக்கு, இது எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, எனக்கு இது மட்டும் தான் வேணும், இந்த லேபிள் மட்டும் தான் வேணும் 1421 அது மட்டும்தான் வேணும் அப்படின்னா இது ஃபுல்லா இது எக்ஸ்டெண்டா வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே மைனஸ் பண்ணும். ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ட் எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆயிடும். ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆயிடுச்சா? இப்போ லைட்டா வெளியே வந்து கிளிக் பண்ணுங்க. லைட்டா எது இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் இப்போ போயிடுச்சா? இங்க இருக்கு. இப்போ ஆல்ட் பிரஸ் பண்ணக்கூடாது, மைனஸ் ஆயிடும். தெரியுதா? கண்ட்ரோல் செட் அமுத்திங்கன்னா மறுபடியும் வந்துடும். இப்போ ஆல்ட் எடுத்துக்கிட்டு பிளஸ்லயே இருக்கும். அப்பதான் நம்ம ஆட் பண்றதெல்லாம் பிளஸ்ல இருக்கும் இந்த சிம்பிள். ஓகேங்களா? இந்த ப்ரெஷர் சிம்பிள் வந்து பிளஸ்ல இருக்கும். இப்போ இது மைனஸ்ல இருந்து இப்ப பாருங்க ஜூம் போயிட்டு இங்க இருக்கக்கூடாது. ஸோ அப்போ மைனஸ் அமுத்துட்டு இது ப்ரெஷர்ஸோட சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். இது வந்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் தான். பெருசு சிறுசு இந்த ப்ரெஷர் பெருசு பண்றதும் சிறுசு பண்றதும் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் தான். இப்போ இது எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ இப்போ லைட்டா ஓகேவா? இப்போ வந்துருச்சு. இப்போ இது அப்படியே கண்ட்ரோல் ஜே அமுத்தோம்னா நியூ லேயருக்கு நம்ம என்ன செலக்ட் பண்ணணுமோ அது இதாகும் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? நியூ லேயர்ல இது மட்டும் செலக்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம அது மட்டும் தான் அனுப்புவோம். இப்போ இந்த லேயர்ல இருக்கிறது மட்டும் செலக்ட் ஆகணும், செலக்ஷன் பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் பண்ணி இந்த லேயரை இங்க அமுத்தினீங்கன்னா இந்த லேயர்ல என்னென்ன இருக்கோ அது மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த லேயர்ல இங்க ஒண்ணு இருக்குன்னு வைங்க, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ இது மூணுமே ஒரே லேயர்ல இருக்கு. மெர்ஜ் லேயர்னு போட்டுருக்கு. இதை கான்செப்ட் ப்ராப்பா சொல்றேன். இப்போ மூணுமே இருக்கு. இந்த கண்ட்ரோல் அமுத்தி இந்த லேயர் அமுத்தினீங்கன்னா மூணுமே செலக்ட் ஆயிடும். பாத்தீங்களா? டெலிட் கொடுத்தோம்னா மூணுமே டெலிட் ஆயிடும். ஸோ இதான் ஓகேவா? செலக்ஷன் டூல்.
இப்போ வந்து எனக்கு இந்த ரஜினி அந்த கேரக்டரை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இதையும் யூஸ் பண்ணி குயிக் செலக்ஷன் டூலும் யூஸ் பண்ணலாம். எப்படி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இது பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இங்க எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இது இப்படி பண்ணணும். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இதை விட இப்ப என்னன்னா நிறைய டூல் இருக்கு. எந்த டூல் வச்சு ஈஸியா பண்ண முடியும், சீக்கிரம் அதிகமா டைம் எடுக்காம ஒரு 2-3 கிளிக்லயே எதை பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுலதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா டூலுமே தெரியும். ஆனா இந்த போட்டோக்கு இந்த இமேஜஸ்க்கு எந்த டூல் யூஸ் பண்ணா சீக்கிரமா ஒர்க் முடியும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதுதான் உங்களோட ஸ்கில்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இதுல நிறைய செலக்ஷன் டூல் நிறைய டூல் இருக்கும். ஸோ அதுல இந்த கேரக்டர் மட்டும் பண்ணணும்னா என்ன டூல் அப்படின்னு நீங்க யோசிச்சு அதை நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ இப்போ இது வந்து கேரக்டர். ஸோ இந்த மொத்த இமேஜ்லயுமே இதுதான் மெயின் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதான் மெயின் ஆப்ஜெக்ட்னு வைங்க. அதனால என்னன்னா இப்போ புது டூல் இருக்கு. அது வந்து சப்ஜெக்ட் செலக்ஷன் டூல். இது வந்து என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது அந்த சப்ஜெக்டை மட்டும் இந்த இதுதான் இந்த லைன் கிளிக் பண்ணிட்டு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். ஒரே கிளிக்ல மொத்தமா செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது அந்த சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது மட்டும் இப்ப இதை செலக்ட் பண்ணல பாத்தீங்களா? அப்போ வந்து ஷிஃப்ட் அமுத்தி இது பண்ணீங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணிடும். இப்ப இடையில எல்லாம் இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து அப்படின்னா என்னன்னா கண்ட்ரோல் செட் அமைக்கிறேன். இப்போ இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். இந்த கேரக்டர் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் ஜே. ஓகேவா? ஆயிடுச்சா? ஒரே கிளிக்ல நம்ம இதோட வெறும் கேரக்டர் மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் இது பண்றோம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்களா, நியூ லேயர் கிளிக் பண்றோம், பிளாக் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபோர் கிரவுண்ட்ல இருக்கு. அப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஆனா ஃபுல்லா மறைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா லேயருக்கும் முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் எப்பவுமே எங்க லாஸ்ட்ல தான் இருக்கும். அதுக்கு இங்க போட்டக்கூடாது. ஏன்னா இங்க முன்னாடி லேயர்ஸ் இல்லை. ஸோ அதனால இங்க வச்சுக்கிறேன். அதாவது இதுக்கு மேல பேக்ரவுண்ட் மேல ஃபோர் கிரவுண்ட். ஓகேவா? அதனால இங்க வச்சாரு. இங்கே எடுத்துட்டு போனாலும் கரெக்டா ஒர்க் ஆகும் தான். ஆனா இங்க எல்லாம் விசிபிள் இல்லை இல்ல, அதனால நான் இதை ஃபர்ஸ்ட் லேயரா வச்சிருக்கேன், லாஸ்ட் லேயரா வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதையே ஒரு தம்ப்நெயிலா நான் மாத்துறேன். இப்போ பாருங்க, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இங்க ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்க. இங்க இருந்து நீங்க எடுக்கலாம். ஆனா மோஸ்ட்லி கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா ஃப்ரீ பிக் அப்படின்னு ஒரு .com இருக்கு. இங்கதான் அசெட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து ஜிஎஸ்டி, போட்டோஷாப் ஃபைல், இது வெக்டர் ஃபைல் எல்லாமே பிஎஸ்டி நான் ஓப்பன். இங்க வந்து ஸ்மோக் அப்படி மட்டும் இது பண்றேன். பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இதுல வந்து ஃப்ரீ லைசன்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்தா ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் இது நம்மளுக்கு வரும். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிருக்கு. இதுல வந்து எனக்கு டிஎஸ்டி வேணும். ஃப்ரீ டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை கிளிக் பண்றேன். மறுபடியும் இது பிஎஸ்டி எடுத்துக்கிறேன். ஃப்ரீ டவுன்லோட் ரெண்டுமே ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க போய்க்கிறேன். இங்க இருக்கு, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போட்டோஷாப்ல ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இங்க வந்துட்டு இங்க போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த லொகேஷன்ல போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ அது ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. அதை வெயிட் பண்ணுவோம். ஸோ இது பாருங்க பிஎன்ஜியா இருக்கு. பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கிறேன். இது மாதிரி இதோட இது இருக்குல்ல, என்ன சொல்லுங்க, லேயர்ல கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் அமுத்தி லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா இது எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்ப இதோடது செலக்ட் போயிட்டு மாடிஃபை போயிட்டு ஃபர்தர் ஒரு 10 கேட்கிறேன். கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஓகேவா? எஸ். இப்ப இது என்னன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரா
வச்சுட்டு இப்ப இது எல்லாத்தையுமே மெர்ஜ் லேயர்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க இருக்கா ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் காப்பி, ஆப்ஜெக்ட் காப்பி 2, இது எல்லாத்தையும் நான் மெர்ஜ் லேயர்ஸ் கொடுக்குறேன். மெர்ஜ்னா என்னன்னு தெரியுமில்ல, ஒண்ணு சேர்க்கிறது. ஸோ மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்தா எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட் காப்பின்னு ஒரே லேயர்ல மாத்திடும். மூணுமே ஒரே இதுல. ஓகேவா? மத்திச்சா இப்போ இந்த இன்னொன்னு நம்ம வேற ஒண்ணு டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது இதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் டி அப்படின்னா இந்த பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் எடுத்துனா டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதுலதான் ஸ்கேலு கம்மி பண்றது, ஸ்கேல் அதிகம் பண்றது. அதாவது அந்த இமேஜை வந்து ஸ்கேல்னா என்ன, அளவு, சைஸ், அந்த இமேஜோட சைஸ் பெருசு பண்றது, சைஸ் பண்றது. கண்ட்ரோல் டி, டி ஃபார் டிரான்ஸ்ஃபார்ம், அதை கொஞ்சம் இதாகும். இப்போ பிளெண்டிங் உள்ள வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணோம்னா இருக்கும். இப்ப எது வேணா வச்சுக்குவாங்க. ஓகேவா? இல்ல இப்ப பிளாங்கா பிளாக்ல வச்சுட்டு டைட்டில் வேணா டைட்டில் ஏதாவது டைட்டில் போட்டுக்கலாம், இல்ல லோகோ வேணா போட்டுக்கலாம். இந்த இது எதுக்காக இந்த செலக்ஷன் டூலுக்காக மட்டும்தான் இப்ப நான் இது எடுத்தேன். ஓகேவா? இது வந்து இங்க குயிக் செலக்ஷன் இருக்கு, ஆப்ஜெக்ட் செலக்ஷன் இருக்கு. அடுத்தது என்னன்னா மேஜிக். மேஜிக் அது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப இங்க இருக்கா, இதுல எந்த கலர் நீங்க பிக் பண்றீங்களோ இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது இருக்கா, இது கிளிக் பண்றேன். இதுல இந்த ஒயிட் இருக்கா, ஒயிட் மட்டும் செலக்ட் பண்ணும். இப்போ இன்னொரு இதுல பாருங்க, கிளிக் பண்றேன். இந்த சைட்ல நான் கிளிக் பண்ணும்போது எந்த கலர் இருந்தோ அந்த கலரை மட்டும் செலக்ட் பண்ணும். அதோட டார்க்னஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுன்னா அது வேற கலர். ஸோ இப்போ நான் எனக்கு இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற நேம் இது எல்லாமே ஒயிட்ல தானே இருக்கு. ஸோ அதனால கிளிக் பண்றேன். இன்னொரு கிளிக் பண்ணும்போது இது போயிடும். அதனால என்ன பண்ணும், இது கிளிக் பண்ணிட்டு இந்த கிளிக் வேணும்னா ஷிஃப்ட் அமுத்தி கிளிக் பண்ணுங்க, இது கிளிக் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து கண்ட்ரோல் ஜே அமுத்துறோம்னா இது மட்டும் தனியே வந்துடும். ஸோ இதுதான் இந்த டூலோட பர்பஸ். ஸோ இப்படி நிறைய ஒவ்வொரு டைமும் நீங்க அந்த டூலோட பர்பஸ் மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண எந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல், குயிக் செலக்ஷன் டூல், மேஜிக், இந்த மூணுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோல அடுத்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய டவுட் வரும். டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதுலயும் நீங்க கேட்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.